நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்காக தோன்றியது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய முதல் நோக்கமா நிர்வாகத்துறை நீதித்துறை தனித்தனியா பிரிக்கணும். ஏன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்தை ஹெட்டு. ஸோ அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை இருந்துச்சு, நீதித்துறை இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் தொழில் சார்ந்தவர்களுக்கும் இதை நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிச்சது. அதனால நிர்வாகத்துறை நீதித்துறை தனித்தனியாக பிரிக்கணுங்கிறது தான் முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து சட்டமன்ற விரிவாக்கம், இந்தியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம். அதாவது ஐஎன்சியோட இன்னொரு முக்கிய முழக்கம் என்ன அப்படின்னா சட்டமன்ற விரிவாக்கம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்ல ஆங்கிலேய பிரதிநிதிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் பிரதிநிதிகளோட எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு. ஸோ பிரதிநிதிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கணும், அதுவும் குறிப்பா இந்தியர்கள் தான் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது விரும்பிச்சது. அப்புறம் கல்வியை பரப்பணும், பத்திரிகை சுதந்திரம் இந்தியர்களுக்கு கொடுக்கணும், ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவில் நடத்தணும். இன்னைக்கு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்ற மாதிரி கலெக்டர் எக்ஸாம், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஐசிஎஸ் தேர்வு, ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஐசிஎஸ் தேர்வா நடந்துச்சு. இது வந்து எங்க நடந்ததுன்னா இங்கிலாந்துல தான் நடந்துச்சு. ஸோ அதை இந்தியாவில் நடத்தணும் அப்படிங்கிறது ஐஎன்சியோட இன்னொரு முக்கிய கோரிக்கையா இருந்துச்சு. அப்புறம் ராணுவ செலவை குறைக்க வேண்டும், அதாவது ராணுவத்துக்கு வந்து அதிகமா செலவு பண்றாங்க, ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஐஎன்சியோட மற்றொரு முக்கிய நோக்கம். நன்றி.